ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான அடையை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த அடையை நம்ம எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கேழ்வரகு மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் கடல மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேழ்வரகு மாவு, கடல மாவு, அரிசி மாவு, இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது மூணுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட சாப்டு ஆனியன்ஸ் இருக்குல்லங்க, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாப்டு ஆனியன் போதும். இது கூட நம்ம கேபேஜ், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட நல்லா திருவின பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குடி அளவுக்கான முருங்கீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கீரை நம்ம சும்மாவே சூப் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம இதை ஆட் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியான அடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அடையை. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு அந்த அடை சுடுற அளவுக்கு பதம் வந்தோடனே நம்ம அடை சுட ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு அடை சுடுற பழம் வந்தோடனே நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்ற ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நல்லா நம்ம அடை சுட பார்த்தா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தோசை பேன் எடுத்துக்கலாம். அதில் இது நல்லா அடை சுடுற மாதிரி நல்லா தட்டி தட்டி நல்லா சுருட்டிக்கோங்க. உங்களுக்கு இப்படி கையில் அங்கங்கே வரலைன்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலையை இந்த அடையை தட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த வடை போடுவீங்கள அந்த மாதிரி இதை தோசை பேனில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான அடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான அடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.